ஹலோ ஆல் வணக்கம். WPL தேர்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. பீடா வெல்கம் டு த ஷோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்க. போன வாட்டி RCB ஈசால உங்க டீம் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி யார் ஜெயிப்பான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்துலாம் பீடா. டோர்னமெண்ட் பில்டப் ஆயிட்டு இருக்கு நல்லா. எந்த டீம் 5 டீம்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நீங்க என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சிட்டு எந்த டீம்ல ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சரி, கேக்குறது RCB நியாயமே. அப்படின்றார் பட் பீடாக் வியூவர்ஸ், பார்த்துக்கோங்க இந்த பீடாக. பின்ன RCB ஆனால் நிறைய இன்ஜுரிஸ் பீடாக் இந்த வாட்டி உங்களுக்கும் தெரியும். பெரிய வருவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஷீஸ் ஹியர். எந்த அளவுக்கு ஆடுவாங்க, bowling போடுவாங்கன்னு தெரியாது. சோஃபி மோலினி அவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, நல்லா பேட்டராகவும் யூஸ் பண்ணாங்க, அவங்க இல்லை இந்த வாட்டி. ஆஷா சோஃபியா இதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு வந்தாங்க WPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, அவங்களும் இல்லை இந்த வாட்டி. ஸ்ரேயங்கா பாட்டில் இஸ் ஆல்சோ கம்மிங் பேக் ஃப்ரம் அன் இன்ஜுரி. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருப்பாங்கன்னு தெரியல. ஸ்னேஹ ராணா ஹாஸ் ஜாயின் த டீம் அப்படின்னு நியூஸ் வருது. இன்னும் அது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. பட் தேர் ஆர் ரிப்போர்ட் சேயிங் தட் ஸ்னேஹா ராணா ஹாஸ் ஜாயின் த டீம் அண்ட் இட் மைட் பி ஃபார் ஸ்ரேயங்கா பாட்டில். அதுவும் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி சோஃபி டிவைன் வந்து இஸ் நாட் அவைலபிள் தி சீசன். இதுவே ஒரு 5 பேர் ஆயிடுச்சு, பெரிய பிளேயர் எல்லாருமே. ஸோ மிச்சம் இருக்கவங்களும் நான் படிக்கிறேன், அப்புறம் உங்களுடைய தாட் சொல்லுங்க. ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர் பேட்டர். சபனினி மேக்னா டாப் ஆர்டர் போன வாட்டி. டானி வயட் டிரான்ஸ்ஃபரே வந்திருக்காங்க வேற டீம்ல இருந்து, இந்த வாட்டி ஓப்பனிங் இறங்குவாங்க டிவைன் இல்லாதனால. ஸ்மிருதி மந்தனா, அந்த நூசத் பர்வீன் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷா சோஃபியா. கனிகா அஹூஜா, கிம் கார்த், ஸ்ரேயங்கா பாட்டில், ராகவி பிஸ்ட், எலிஸ் பெரி, ஹெய்தர் கிரஹாம், சார்லி டீன், ஏக்தா பிஸ்ட் பழைய பிளேயரு ஆனால் நல்ல பிளேயரு, விஜய் ஜோஷிதா, ஜாக்ரவி பவார், ரேணுகா சிங், ஜார்ஜியா வரேஹாம், கேட் கிராஸ், சோஃபி மோலினி வித்ரான். கேட் கிராஸும் வித்ரான், இந்த 2 பேரும் வித்ரான். பிரேமா ராவத் ஒரு புது பிளேயர். ஸோ இதுதான் ஸ்குவாட் பீடா. உங்க தாட்ஸ் என்ன? அதான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு நிறைய அடி அவங்களுக்கு விழுந்திருக்கு. பெரிய அடின்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சோஃபி டிவைன் தான். மொலினி கூட நீங்க விட்டுருங்க. சோஃபி டிவைன் பெரிய அடி என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. உங்களோட பிளேயிங் லெவன் பேஸ்ட் ஆன் வாட் யூ ரெட் எப்படி இருக்கும்? நான் ஸ்மிருதி மந்தானா இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் டேனி வேட். இட்ஸ் நாட் அ பேட் காம்பினேஷன். நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி தி யங் ராக்வி பெஸ்ட். ஒரு சூப்பர் பிளேயரு, நல்ல ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்பர் 4 த டாப் ஆல்ரவுண்டர் இன் தி வேர்ல்ட் எலியஸ் பெரி, followed by the explosive Richa Ghosh. Number 6 is going to be the two-in-one all-rounder Kim Garth. Number 7 is going to be Kanika Ahuja, followed by Shreyanka Patel. அவங்க திருப்பி வந்துட்டு ஒரு ஸ்னேக் நாரா வந்துட்டு அவங்க ஒரு பேக்கப்பா எடுத்திருக்காங்களே ஒழிய, ஐ திங்க் ஸ்ரேயங்கா பாட்டில் வில் பி ஃபிட் எனஃப். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 9th is going to be the experienced Ekta Best, 38-year-old left-arm spinner who can do the job. Number 10 is going to be the leg spinner, overseas player Georgia Varayam. And number 11 is going to be the fast bowler Renuka Singh. உங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சபினேனி மேக்னா. ஸோ இந்த டீமை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்க கம்பேர் பண்ணும் இம்பாக்ட் சப் வரைக்கும் இருக்கா பீடா WPL-ல? எனக்கு தெரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் இந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்களோ இம்பாக்ட் சப் அப்படின்னு. இல்லைன்னு நினைக்கிறேன் பீடா. இம்பாக்ட் சப் இல்லைன்னா சபினேனி மேகா ஆட மாட்டாங்க. ஸோ இப்ப நான் என்ன ஓகே, நினைச்சிட்டு இன்னொன்னு பீடா 10ல வரேஹாம் போன வாட்டி நிறைய பேட்டிங் கிடைச்சது. வரேஹாமுக்கு 4-5 இறக்கி விட்டாங்க, 7 அந்த மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் வரேஹாம் மேல ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஷீஸ் அ இம்பாக்ட்ஃபுல் லெக் ஸ்பின்னர் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த பேட்டிங் லைன் அப்ப பாத்தீங்கன்னா மந்தானா, டேனி, ராக்வி பிஸ்ட், எலியஸ் பெரி, ரிச்சா கோஷ், கிம் கர்த், இது உங்களுக்கு ஒரு சாலிட் டாப் 7 இது. சோ இப்ப இங்க நீங்க இப்ப ஷேங்கா பாட்டில் கேன் ஆல்சோ பேட். நாட் மெனி பீப்புள் நோ ஷி கேன் ஆல்சோ ரியலி பேட். இந்த கனிகா ஊஜாவும் பேட் பண்ணுவாங்க போது ஒரு மாதிரி இந்த லாஸ்ட் டைம் விட்டத்துக்கு கொஞ்சம் டீசெண்டா ஒரு பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. கிம் கர்த்துக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது. ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா சார்லி டீன். பட் கிம் கர்த்தா ஷூரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா ஜாக்ரவி பவார் அப்படின்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க. நாட் ஆஸ் கிளாஸ் ஆஸ் ஸ்ரேயங்கா பாட்டில், பட் டீசன்ட். ஸ்ரேயங்கா பாட்டில் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாப் கிளாஸ். இந்த முசாத் பர்வீன்றவங்க ஒரு விக்கெட் கீப்பர், அவங்க ஆட முடியாது. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஹீத்தர் கிரஹாம், அவங்க ஒரு ஆல்ரவுண்டர், அவங்களும் ஆட முடியாது. இந்த பிரேமா ரவாத் ஒரு ப்ராமிசிங் லெக் ஸ்பின்னர், அவங்களும் ஆட முடியாது. இந்த ஜோஷிதாங்கிறவங்க 18-year-old ப்ராமிசிங் ஃபாஸ்ட் பாலர், அவங்களும் ஆட முடியாது. இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த டீமை பாக்குறதுக்கு பயமா இல்ல, ஆனா இது வேலை செய்யற ஒரு டீம்ன்றதுனால பார்க்க பயமா இருக்குமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு 3 டீம் குவாலிஃபை ஆகும் அப்படிங்கும் போது ஐ திங்க் RCB will finish நம்பர் 3 அப்படின்றது பாசத்துல சொல்ல.
இந்த டீமை வச்சு சொல்றேன். ஏன்னா இந்த பேட்டிங் வச்சு கவர் பண்றாங்க. போலிங் வந்து லார்ஜ்லி ஏக்தா பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் கிடையாது. ஜார்ஜியா வரையும் இஸ் வெரி வெரி குட். ரேணுகா சிங் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஹஸ் பீன் இன்டிஃபரண்ட் பட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அண்ட் தென் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆல்ரவுண்டர் எலியாஸ் பெரி அண்ட் கிம் கர்த்துக்கும் போது போலிங் கொஞ்சம் ஸ்லைட்டா வீக்கா இருக்கு. வெதர் யூ பிளே இன் ஸ்பின் கண்டிஷன்ஸ், வெதர் யூ பிளே இன் சீம் ஆஃபரிங் கண்டிஷன்ஸ், எங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் இந்த பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஐ திங்க் தட் தே வில் ஃபினிஷ் தேர்ட் இன் த டேபிள். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீ உன் பாசத்துல இங்க காட்டின இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுன்றீங்களா? இல்ல பிட்வீன் தெம் அண்ட் குஜராத் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபார் த தேர்ட் பிளேஸ். பட் ஆர்சிபி அதான் எந்த அளவுக்கு கோப்பப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். போயிடா தேர்ட் பிளேஸ் மட்டும் பிட்வீன் தெம் இருக்கும். போன வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா 16 ஓவர் ஸ்பின் போட்டாங்க 20 ஓவர்ல. ஆஷா, ஸ்ரேயங்கா, அதுக்கப்புறம் வரேஹாம், சோஃபி மோல்னி 16 ஓவர் ஸ்பின் போட்டு சோக் பண்ணாங்க. இந்த வாட்டி அதை பண்ண முடியாது. எந்த அளவுக்கு பெரியவும் போன தடவை ஒரு 6 விக்கெட் எடுத்தாங்க. இந்த வாட்டி பெரிய எவ்வளோ ஹிப் இன்ஜுரி எவ்வளோ bowling போட முடியும்னு தெரியல. ஸோ அதனால சோஃபி டிவைன் எல்லாம் இல்லாதனால ஐம் கைண்ட் ஆஃப் டவுட்ஃபுல். நீங்க தேர்ட்னு சொல்றீங்க. தேர்ட் பிளேஸ்க்கு ஃபைட் பண்ணுவாங்க. தேர்ட் முடிப்பாங்களான்னா நீங்க சொல்ற மாதிரி தான் அப்படி சொல்லணும், தெரியாது நான் அப்படின்னு. குஜராத் பட் சொல்லும் போது கரெக்டா அதைத்தான் சொல்லலான் இருந்தேன். என்னோட வேலையை நீங்க ஈஸி பண்ணிட்டீங்க. ஏன்னா தே வில் ஆல்சோ பி கண்டென்டட். இட் டசன்ட் லுக் வீக் பட் திஸ் இஸ் அவர் அனாலிசிஸ். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல்ஸ்ல போய் மும்பை போயிடலாமா? தோத்த டெல்லி டெல்லியா? கேபிட்டல்ஸ் போங்க. ஓகே. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டி டெல்லி தான் ஜெயிப்பாங்க, தேர்ட் டைம் லக்கி. ஏன்னா 2 வாட்டி ஃபைனலுக்கு போய் அடி வாங்கிட்டாங்க. அங்க ஒரு தடவை மும்பைட்ட, ஒரு தடவை ஆர்சிபிட்ட. அதனால இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு சொல்ற அந்த டெல்லியை நான் படிக்கிறேன். படிங்க. தானியா பாட்டியா கீப்பர், சாரா பிரைஸ், நந்தினி காஷ்யப், மெக்லானிங், ஜெமிமா ராட்ரிகஸ், ஷெஃபாலி வர்மா, ஆலிஸ் கேப்சி, மாரிசன் கேப், ஷிகா பாண்டே, அனபல் சதர்லாண்ட் இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், ஜானசன் இவங்க வந்து MVP இப்போ நடந்த பிக் பேஷ்ல. மின்னு மணி, டைட்டஸ் சாது, அருந்ததி ரெட்டி திருப்பி ஷி ஹாஸ் டு ப்ரூவ் பாயிண்ட் டு கெட் பேக் டு இந்தியன் டீம். ராதா யாதவ், நிக்கி பிரசாத், ஸ்ரீ சரணி, ஸ்னேஹா தீப்தி. ஸோ இதான் அவங்க டீம் பீடா. ஸோ இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. அதாவது மெக்லானிங் ஒரு டாப் கிளாஸ் கேப்டன். Forget about how good she is as a batter. She is an absolutely top class batter என்று பொறுத்த வரைக்கும். Is going to open with the explosive Shefali Verma. It's going to be one exciting opening pair to watch, followed by the classy Jemima Rodriguez and the young Indian under-19 captain Nikki Prasad at number 4, Marisan Kaap at number 5, wicketkeeper Tania Bhatia at 6, Annabel Sutherland, one of the exciting all-rounders at number 7, another all-rounder, Jess Jonathan at number 8, Shikha Pandey, another all-rounder at number 9, Arundhati Reddy or Titus Sadhu, one of the fast bowlers, and the exciting left-arm spin of Radha Yadav. இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேசஸும் கவர்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வெளியில யார் உட்காருவாங்கன்னா வெளியில பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு பெருசா கிடையாது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்ரீ சரணி அப்படின்னு ஒரு லெப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அன்கேப்டு, ப்ராமிசிங். அதுக்கப்புறம் ஸ்னேஹா தீப்தின்னு ஒருத்தர் இருக்காங்க. மேட் ஹர் டெபு ஆக்சுவலி யூஸ் பிளேட் ஃபார் இந்தியா 2013 டெபு பண்ணிருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பேட்ஸ் உமன் ரதர், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா நந்தினி காஷ்யப்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காங்க, வர முடியாது. ஏன்னா தானியா பாட்டியா தான் ஃபர்ஸ்ட். சாரா பிரைஸ் அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் ஓவர்சீஸ் உள்ள வர முடியாது. அலிஸ் கேப்சி உள்ள வர முடியாது. சாரா பிரைஸ் வந்து அசோசியேட், 5 அசோசியேட் இருந்தா 5 பிளேயர் ஆடலாம் ஓவர்சீஸ். ஆட வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க ஆடினா she is going to come in place of Tania Bhatia. Okay, அவங்க ஸ்காட்லாந்து. நீங்க சொல்ற மாதிரி she is coming from Scotland associate. If you want to get in, just to get in place of Tania Bhatia, but Tania Bhatia has shown promise actually. அதுக்கப்புறம் அலிஸ் கேப்சி ஆட முடியாது. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா மெக்லானிங், ஷெஃபாலி வர்மா, ஜமீமா ரோட்ரிகஸ், இந்த பொண்ணை பாருங்க, நிக்கி பிரசாத், tremendous player, followed by the classy Marisan Kaap, தானியா பாட்டியா, அனபல் சதர்லேண்ட், ஜெஸ் ஜோனாசன், ஷிகா பாண்டே எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. அவங்க போலிங்க பாருங்க, ஜெஸ் ஜோனாசன், ராதா யாதவ் வச்சு புழிஞ்சிருவாங்க இந்த லெப்ட் ஹார்ஸ். மாரிசான் காப் நீங்க போலிங் நீங்க யார கொம்ப வேணா கொண்டு வாங்க, 2 ஓவர்ல உங்களுக்கு பிரேக் பண்ணிடுவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அனபல் சதர்லேண்ட் கேன் போல், ஷிகா பாண்டே ஸ்டாப் கிளாஸ், அருந்ததி ரெட்டி ஆர் டைட்டஸ் சாது ஸ்டாப் கிளாஸ். அப்படிங்கும் போது இவங்க டெஃபினட்டா டாப் 3 வர்றதுக்கான எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பண்டிட்ஸ் புட் தேர் மணி ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ். இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் ஆர் ரைட். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லன்றீங்களா? இல்ல ஒத்துக்கிறேன். அவங்க டைரக்டா ஃபைனல் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அந்த இது விளையாடாம. பட் தென் எனக்கு என்னன்னா, இந்த பெரிய செலெக்ஷன் கனண்ட்ரம் என்னன்னா,
இந்த ஆலிஸ் கேப்சியா இல்ல அனபல் சதர்லாண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மை ஒப்பீனியன் தே ஷுட் கோ வித் அனபல் சதர்லாண்ட் பீடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அலிஸ் கேப்சி வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். இப்ப நான் உங்களுக்கு டாப் 4 சொல்லிட்டேன். மெக்லானிக், ஷஃபாலி, ஜெமிமா, நிக்கி பிரசாத் கண்டிப்பா நம்பர் 4 தான் ஆடுவாங்க. போன சூப்பர் பிளே. போன சீசன் ஆலிஸ் கேப்சி நம்பர் 3 ஆடினாங்க. அத நம்பர் 3 ஜெமிமா ஆட முடியாது அலிஸ் கேப்சி. நம்பர் 4 நிக்கி பிரசாத், காப்பு, பாட்டியா, அனிபல் சதர்லாண்ட், ஜஸ் ஜொனாசன் போது இப்ப நீங்க அனபல் சதர்லாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 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 மைண்ட்ஃபுல் போலர் வேற. இப்ப எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த மாதிரிதான் அவங்க போவாங்கங்கும் போது ஐ ஹம்பிளி ஃபீல் அலிஸ் கேப்சி ஹேஸ் டு வார்ம் த பெஞ்ச். ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பிரிட்டி ஈஸி பிளேயிங் 11 டு பிக் அப். தே வில் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். அடுத்தது பிளே ஆஃப்ஸுக்கு வந்து தோத்த மும்பை இந்தியன்ஸுக்கு போங்க, ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் போன வாட்டி வந்து ரொம்ப நேரவா தோத்தாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் நம்பர் 7 கேப்டன். அடுத்து வந்து அக்ஷிதா மகேஸ்வரி புது ஆல்ரவுண்டர். இப்போ இந்த வஸ்திரகர் ரூல்ட் அவுட்டு இந்த அக்ஷிதா மகேஸ்வரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்களும் என்ன சொல்ல போறீங்களோ? அமன்தீப் கௌர் அடுத்த ஆல்ரவுண்டர். அமன்ஜோத் கௌர் ஒரு ஆல்ரவுண்டர். இதுல ஒருத்தவங்க ரிஸ்க் பின்னர் யார் பீடா? அமன்ஜோத் தானே? ஆமா, அமன்ஜோத் தான். சொல்லுங்க. ஓகே, அமல்யா கேர் வேர்ல்டு கப் இப்போ நடந்த வேர்ல்டு கப்ல வந்து அவங்க தான் மேன் ஆஃப் தி சீரீஸ், உமன் ஆஃப் தி சீரீஸ், MVP. ஸோ அது அப்புறம் க்ளோய் ட்ரியான் வந்து ரொம்ப நாளா இருக்காங்க அந்த டீம்ல. அன்ஃபார்ச்சுனேட்லா சான்சஸ் கிடைக்கல. ஹேலி மேத்யூஸ் அது அவங்க ஒரு MVP. அந்த கலிட்டா, ஜிந்திமணி கலிட்டா, கீர்த்தனா பாலகிருஷ்ணன், நாடேன் டி கிளர்க் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க ஆக்ஷன்ல. நட்டலி சிவர் பிரண்ட் அவங்களும் ஒரு லெஜெண்டரி ஆல்ரவுண்டர். பூஜா வஸ்தகர் வித்ரான் அன்ஃபார்ச்சுனேட்லி. இந்தியன் ஹர்திக் பாண்டியா ஆனால் இந்த வாட்டி கிடையாது. சஜீவன் சஜனா ஆல்ரவுண்டர். அப்புறம் சன்ஸ்கிருதி குப்தா ஆல்ரவுண்டர். கம்லானி இந்த விக்கெட் கீப்பர், அண்டர் 19 பிளேயர். யாஸ்திகா பாட்டியா ஓப்பனர் விக்கெட் கீப்பர். பருணிகா சிசோடியா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு பதிலாக, வஸ்தகருக்கு பதிலாக. அப்புறம் சாய்கா இஷாக்கு ஒரு ஃபைண்ட் ஆஃப் தி WPL ஃபர்ஸ்ட் டைப் WPL. அப்புறம் கடைசியாக ஷாப்னிம் இஸ்மாயில் உங்கள் ஃபேவரட் எக்ஸ்பிரஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதுதான் ஸ்குவாடு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம் ஸ்குவாட் அசெம்பிள் பண்ணிருக்காங்க. ஹேலி மேத்யூஸ் இஸ் கோயிங் டு ஓபன் வித் சஜீவன் சஜானா, ஃபாலோட் பை யாஸ்திகா பாட்டியா அட் நம்பர் 3, நாட் சைபர் பிரண்ட் அட் நம்பர் 4, ஹர்மன்பிரீத் கௌர் அட் 5. போன வாட்டி எல்லாம் யாஸ்திகா பாட்டியா தான் ஓபன் பண்ணாங்க. சஜினா அவங்க தான் ஓபன் பண்ண போறாங்களா? சஜனா இப்ப இந்த தடவை வந்து இந்த டொமஸ்டிக் சீசன்ல நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால they might probably get her at the top of the position. இப்போ யாஸ்திகா பாத்தீங்கன்னா நிறைய இந்தியாங்கெல்லாம் ஆடும்போது கீழே தான் ஆடி இருக்காங்க, ஓபன் பண்ணல. பிகாஸ் ஆஃப் த செட்டில்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் தே காட். அதனால ஐ எம் திங்கிங் இட் மைட் கோ ஈதர் வே. இவங்க முன்னாடி போயிட்டு அங்க வரலாம். இந்த டாப் 3 இப்படிதான் இருக்கும். ஹேலி மேத்யூஸ், சஜீவன் சஜனா, யாஸ்திகா பாட்டியா, நாட் சைபர் பிரண்ட், ஹர்மன்பிரீத் கௌர், அமேலி கர், அமன்ஜோத் கர், ஷப்னிம் இஸ்மாயில், அந்த எக்ஸைட்டிங் அக்ஷிதா மகேஸ்வரி, அதுக்கப்புறம் கலிட்டா அனதர் ஃபாஸ்ட் போலர், ஷைகா இஷாக். இது வந்து ஒரு வெல் ஆயில்டு யூனிட் வித் ஆல் பேசஸ் கவர்டு. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். ஷப்னிம் இஸ்மாயில் அட் நம்பர் 8 கேன் கம் அண்ட் டூ a real damage with the bat. எக்ஸ்பிரஸ் குவிக் ஷப்னிம் இஸ்மாயில். இந்த அக்ஷிதா மகேஸ்வரி பாருங்க, she will do well. கலிட்டா இஸ் ஆல்சோ a decent bowler. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஷைகா இஷாக், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஹர்மன்பிரீத் கௌர். இது வந்து ஒரு ஹர்மன்பிரீத் கௌர், அமெலிக்கர் வந்து ஜெனுவன் விக்கெட் டேக்கர். கட்பர் பண்றதே அவங்க தான். ஹேலி மேத்யூஸோட ஆஃப் ஸ்பின்னே நீங்க அடிக்கவே முடியாது. அதை தவிர பிரண்ட் வேற வந்து போலிங் போடுவாங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேக்கப் சிஸ்டம் வேற இருக்கு. இந்த ஷைகா இஷாக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த பருணிகா சிசோடியா, இந்தியா அண்டர் 19 போலரு. கையிலேந்து பால் என்ன அழகா சுத்துது, டாப் கிளாஸ். அன்பார்ச்சுனேட்லி நடேன் டி கிளர்க் will not find a place. க்ளோவி ட்ரைரான் will not find a place. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தனான்னு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் கையில இருந்து பால் சூப்பர்வா போகுது. கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏர், பட் எக்ஸலண்ட் டேலண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சன்ஸ்கிருதி குப்தா அப்படின்னு ஒரு லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, உள்ள வர முடியாது. அன்பார்ச்சுனேட்லி கமாலினியும் உள்ள வர முடியாது பிகாஸ் ஆஃப் யாஸ்திகா பாட்டியா. இந்த அமன்தீப் கௌர் அப்படின்னு ஒரு சைனாமேன் வச்சிருக்காங்க, லெப்ட் ஆர்ம் ரிஸ்பின். சுருன்னு பால் திரும்புது, ஆனா கண்ட்ரோல் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. இந்த டீமை பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு when you have Haley Matthews, when you got Nat Saver Brent, when you got Amelie Kerr, when you got Harmanpreet Kaur, when you got Shapnim Ismail, they are going to walk through to the playoffs. நான் நினைக்கிறேன் they will also easily ease through to the top 3. ஒத்துக்கிறீங்களா இல்ல பேடாகுன்றீங்களா?
ஒத்துக்கிறேன். இந்த வாட்டி எனக்கு என்னமோ டெல்லி நம்பர் 1, மும்பை நம்பர் 2 அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே தேர்டுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்ற அந்த இன்னொரு டீம் குஜராத் ஜெயின்ஸ்க்கு போலாமா? ப்ளீஸ் அதை படிச்சிருங்க. குஜராத் சேஞ்ச் ஸோ எக்ஸைட்டிங் அதான் டீம் அதுவும். குஜராத் ஆர்சிபி தான் தேர்ட் வரும்னு நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாரதி ஃபுல்மலி, லாரா உல்வாட், ஃபேபி லிச்ஃபீல்டு, சிம்ரன் ஷேக், அப்புறம் ஆஷ் கார்ட்னர் கேப்டன், புது கேப்டன் இந்த வாட்டி. அப்புறம் வந்து டேனியல் கிப்சன் ஆல்ரவுண்டர், தயாலன் ஹேமலதா, டியன்ட்ரா டாட்டின் இந்த வாட்டி தான் வாங்கியிருக்காங்க, யூனிவர்ஸ் பாஸ், வேர்ல்டு பாஸா. அதுக்கப்புறம் ஹர்லீன் தியால், சயாலி சத்கரே, தனுஜா கன்வர், பெத் மூனி இந்த வாட்டி இது பண்றாங்க. போன வாட்டி ஐ திங்க் ஷி வாஸ் கேப்டன், இந்த வாட்டி மாத்திட்டாங்க கார்டனருக்கு. அப்புறம் வந்து காஷ்வி கௌதம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காங்க. மன்னத் கஷ்யப், மேக்னா சிங், பிரஷிகா நாயக், பிரியா மிஸ்ரா. இந்த பிரியா மிஸ்ராவும் சொல்றாங்க பீடா லெக் ஸ்பின்னர் நினைக்கிறேன். அப்புறம் ஷப்னீம் ஷக்கீல். ஸோ இதுல பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஒரு பயப்படக்கூடிய ஒரு டாப் 3, that is Beth Mooney is going to open with Lara Wolfert and followed by Deandra Tatin. இந்த 3 பேர்ல 2 பேருக்கு மாட்டி பீடா, போட்டு ஆனா நான் வந்து லிச்ஃபீல்ட் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். லிச்ஃபீல்ட் ஆடணும்னா உல்ஃபர்ட்டுக்கு பதில் ஆடணும். The amount of performances Wolfert has put in, I somehow feel Wolfert will start. But Litchfield is also a good player. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டாப் 3-ஆ இருக்கும். மேபி லிச்ஃபீல்ட் யூ நெவர் நோ. இந்த டாப் 3-ஐ கிராக் பண்ணா அதுக்கப்புறம் டீசென்ட்லி குட் பிளேயர் தயாலன் ஹேமலதா, ஃபாலோட் பை த கிளாசி ஹர்லின் தியோல், ஃபாலோட் பை ஆஷ்லி கார்டினர். ரொம்ப ஃபயர் பவர் இருக்கு பேட்டிங்ல. அதுக்கப்புறம் இந்த நம்பர் 7ல இந்த பார்த்தி புல்மாலி அப்படின்னு ஒரு டப்பு டுப்புன்னு அடிக்கிற ஒரு பேட்டர் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திருக்காங்களா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 7 இஸ் கோயிங் டு பி an ஆல்ரவுண்டர் இன் காம்படிஷன் பிட்வீன் மன்னத் காஷ்யப் ஆர் சாயாலி சத்கரே. 2 பேருமே வந்துட்டு bowling போடுவாங்க, ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ். then followed by the reliable Tanuja Kanwar, the left arm spinner, மேக்னா சிங் the fast bowler, and ஷப்னீம் ஷக்கீல் the fast bowler. இப்ப நீங்க சொன்ன அந்த எக்ஸைட்டிங் பிரியா மிஸ்ரா அன்பார்ச்சுனேட்லா பாத்தீங்களா உள்ள வந்து கிராக் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஷ்லி கார்டினர் ஆல்ரெடி இருக்காங்க, தனுஜா கன்வார் ஆல்ரெடி இருக்காங்க. அப்படிங்கும் போது இன்னொரு ஸ்பின்னர் இந்த பிரியா மிஸ்ரா, she might come into the picture sometimes, is extremely talented. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரகாஷிகா நாயக் அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர், அவங்களையும் நான் பார்த்தேன். ஷீ இஸ் ஆல்சோ ஓகே. அந்த கூகுளிஸ் கொஞ்சம் பெருசா திரும்பாது, பட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி டேலண்டட். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போபி லிச்ஃபீல்ட் will warm the bench, டேனியல் கிப்சன் will warm the bench, சிம்ரன் ஷேக் the batter will warm the bench, காஷ்வி கௌதம் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் bowler இருக்காங்க, இஸ் ஆல்சோ கோயிங் டு வார்ம் த பெஞ்ச். இப்ப இந்த டாப் 6 என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி த்ரெட்டனிங். இந்த தியேந்திர டாட்டினால 4 ஓவர் சும்மா சல்லிசா போட முடியும். இந்த ஆஷ்லி கார்டினர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கையில இந்த ரெவல்யூஷன்ஸ் எந்த ஃபிங்கர் ஸ்பின்னருக்கும் நான் பார்த்ததே இல்லை எக்ஸப்ட் சோஃபி எக்லஸ்டோன். ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். இவங்க 2 பேர் 8 ஓவர் முடிச்சிருவாங்க, அலாங் வித் தனுஜா கன்வர் இஸ் ஆல்சோ வெரி வெல். இவங்க எங்க கஷ்டப்படுவாங்கன்னா இந்த மீதி வந்து மேக்னா சிங் ஃபாஸ்ட் போலரு, ஷப்னீம் ஷக்கீல் இந்த ஃபாஸ்ட் போலரு, அதுக்கப்புறம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எதர் இட் இஸ் கோயிங் டு பி மன்னத் காஷ்யப் ஆர் சாயலி சத்கரே, இவங்க பிக்சருக்கு வரணும். இவங்க எவ்வளவுதான் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆர்சிபிக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆன் கிளாஷ் பிட்வீன் குஜராத் ஜெயின்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபார் த தேர்ட் பிளேஸ். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி பெட்டரா இருக்குன்றீங்களா? இல்ல அதேதான். அந்த இந்த பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஸ் இருக்கு. நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிட்டு அடுத்த டீமுக்கு போறேன். மைக்கேல் கிளிங்கர் தான் கோச்சு. பிபிஎல் WBBL அதே ஃபீல்டு தான், அதே டீம்ல தான் லிச்ஃபீல்டு ஆடுறாங்க. அதையெல்லாம் வச்சு கணக்கு வச்சு நான் லிச்ஃபீல்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூ நோ பெட்டர். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பீடா. நீங்க கரெக்டா சொல்றீங்க, பட் ஆனா அந்த டிஸ்கஷனுக்கு நான் வர விரும்பல. அது ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்சஸ் Wolfert has put in the recently concluded T20 World Cup and everywhere I am saying that பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா ஜெய்ஸ்வால் போய் இன்னொரு துபாய் ஃபிளைட்ல உட்கார்ந்து இருக்கணும் பீடா. அதனால நீங்க சொல்றதை நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணாம ஓரம் ஒதுங்கிடுறேன். பட் ஈவன் தென் லிச்ஃபீல்டே ஆடினாலும் இந்த டாப் 6 இஸ் அப்சல்யூட்லி த்ரெட்டனிங். அடுத்த டீம் நான் வந்துட்டு சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், ஐ ரிட்டன் देम ஆஃப். நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. we will go through honest analysis and why I'm going to write off டீம் படிங்க. ஆமா, அதுதான் எப்பவுமே இந்த டீம் வந்து அடி வாங்கிட்டே தான் இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த வாட்டி அலிசா ஹிலியும் இல்ல, இன்னும் வீக்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நான் படிச்சிடுறேன். யூபி வாரியர்ஸ், ஸோ ஆருஷி கோயல், கிரண் நவ்கிரே, ஸ்வேதா செராவத், ரிந்தா தினேஷ்,
சமரி அட்டப்பட்டு உங்கள் ஃபேவரெட்டு, ஷினல்லி ஹென்றி, தீப்தி சர்மா, தீப்தி சர்மா தான் இந்த வாட்டி கேப்டன்னு, கிரேஸ் ஹாரிஸு, கிராந்தி கவுட், பூனம் கெம்மர், சோஃபி எக்கில்ஸ்டன், தாலியா மெக்ரத், உமா சேத்ரி, அலனா கிங் இந்த வாட்டி புது வரவு, அஞ்சலி சர்வானி, கோஹர் சுல்தானா, ராஜேஸ்வரி கைக்வாட், சைமா தாக்கூர். தாலியா மெக்ராத்தை கேப்டன் ஆக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியன் கேப்டன். ஆனால் தீப்தி சர்மா கேப்டன் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாரின் பிளேயர் ஸ்பாட் கேரண்டி இல்லை அப்படின்னு தானே அர்த்தம், அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படின்னா உங்கள் தாட்ஸ் என்ன? அதாவது நீங்க இந்த டீமை பாத்தீங்கன்னா உமா சேத்ரி இஸ் கோயிங் டு ஓபன் வித் சமாரி அத்தப்பட்டு. சமாரி அத்தப்பட்டு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் பார்க்கவே முடியாது. வேர்ல்ட் கிளாஸ் என்னோட ஒப்பீனியன்ல. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ்ப்ளோசிவ் கிரண் நாவ்கிரேவ் ஹர்ட் யூ. அது ஒரு உமன் ஃபார்ம் ஆஃப் லியம் லிவிங்ஸ்டோன். இவங்க வந்து வச்சு கடுபடும் பண்ண சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது பால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் யூ காட் நம்பர் 4 தீப்தி சர்மா. நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி தாலியா மெக்ரா. நம்பர் 6 இஸ் கோயிங் டு பி கிரேஸ் ஹாரிஸ். Number 7 is going to be Poonam Kemnar. Number 8 is going to be Sophie Eccleston, followed by Saima Thakur, Rajeshwari Gaikwad, and Anjali Sarvani. இந்த பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னாலும் பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கா, bowling strength இருக்கா, எங்க பேலன்ஸ் இருக்குன்னு we really have to struggle to come up with a combination to tell you where they are strong at. அதுக்கப்புறம் வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா there is a talented young தினேஷ் பிருந்தா அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க, உள்ள வர முடியாது. ஆரிஷி கோயல்னு ஒரு பேட்டர் இருக்காங்க, அவங்களையும் உள்ள வர முடியாது. அப்புறம் இந்த சினேல் ஹென்றி அலனா கிங் வர முடியலையே, வர முடியாது. அலானா கிங்கும் வர முடியாது, சினேல் ஹென்ரியும் வர முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ரீசென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வர முடியாது. இப்ப நீங்க இந்த டாப் 6 பாருங்க. உமா சேத்ரி not a bad player. Can she damage? I don't know. Chamari Athapattu is class. She's going to be consistent. சந்தேகமே கிடையாது. கிரண் நாவ்கிரே, can she be consistent? I don't know. தீப்தி சர்மா டைம் எடுப்பாங்க. she scores runs. அதுல சந்தேகமே கிடையாது. டைம் எடுப்பாங்க, not explosive. yes, தாலியா மெக்ரா is very good. கிரேஸ் ஹாரிஸ் இஸ் ஆல்சோ ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை படிச்சீங்கன்னா அந்த பூனம் கெம்னார் at number 7 not bad, but she going to win a match for you. got potential, but I don't know. சொல்லிருங்க, தெரியாதுன்னு சொல்லிருங்க. எபிசோடுக்கு நீங்க ஒன்னு சொல்லணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் சோஃபி எக்லஸ்டோன், சல்மா தாக்கூர், ராஜேஸ்வரி கைக்வாட், அஞ்சலி, அப்படியே உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹெவி இது டெய்ல் வருது உங்களுக்கு. அதே மாதிரி போலிங் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. அஞ்சலி சர்ஃபானி தி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இஸ் கோயிங் டு ஓபன் த போலிங் வித் சைமா தாக்கூர். அவங்களுக்கு வந்துட்டு இந்த 2 பேரையும் நீங்க பாத்தீங்கன்னா தாலியா மெக்ரா போடுவாங்க, டீசென்டான போலரு. அவங்களுக்கு ஒரே இம்பாக்ட் bowler அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி சோஃபி எக்லஸ்டோன் and she is going to be supported well by ராஜேஸ்வரி கைக்வாட் who has delivered. சோஃபி எக்லஸ்டோனோட 4 ஓவர் நீங்க ஆட்டீங்கன்னா பேட்டிங் இதாகும். சமாரி அத்தப்பத்து can also bowl. சரி, இப்போ நீங்க சொல்றீங்களே அலனா கிங் எடுத்து வந்து அந்த பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணா என்ன, 8 ஓவர் கொஞ்சம் கன் ஆயிருது இல்ல? ஓகே, நான் உங்களுக்கு கேக்குறேன், பியூட்டிஃபுல் கேள்வி. சமாரி அத்தப்பத்து டிராப் பண்ணுவீங்களா இந்த டீம்ல இருந்து? தாலியா மெக்ராத் தான் டிராப் பண்ணணும். முடியாது. கேப்டன் ஆக்கல. தாலியா மெக்ராத் டிராப் பண்ண முடியாது. she is one power hitter. what she has got, she can also bowl. டிராப் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. கிரேஸ் ஹாரிஸ் டிராப் பண்ண முடியாது. அவங்களும் பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போடுவாங்க, பேட்டிங் ஆடுவாங்க. எக்லஸ்டோனை டிராப் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. அலானா கிங் இஸ் ஒன்லி ஒன் டைமென்ஷனல். she can't bat. எல்லா மேட்சும் விளையாடல போயிட்டாங்க, அவங்களுக்கு கூட டிராப் பண்ணலாம். கரெக்ட், பட் அட்டப்பட்டு கேன் போல். எல்லா மேட்சும் பாருங்க ஸ்ரீலங்காக்கு she bowls 4 overs. கிரேஸ் ஹாரிஸாலையும் போலிங் போட முடியும், தாலியா மெக்ராவாலையும் போலிங் போட முடியும் போது they want to see. இப்ப நீங்க அட்டப்பட்டுவையோ தாலியா மெக்ராவையோ எடுத்துட்டா பேட்டிங்கும் பயங்கரமா ஆடிடும், எல்லா பக்கமா அடி வாங்கிடும். ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு நான் சொல்ற பேட்டிங் லைன் இப்ப. அதனாலதான் அப்படி யோசிப்பாங்களே ஒழிய இவங்க போலிங்கும் பாத்தீங்கன்னா த்ரெட்டனிங்கா இல்ல. பேட்டிங் லாட் ஆஃப் scoring has to be done by both Deepti Sharma and Chamari Athapattu. Explosive batters இல்லன்றதுனால safely I feel they will struggle to make it to playoffs. இத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன். கஷ்டம் தான் போயிட்டாங்க வர்றது அன்பார்ச்சுனேட்லி. சோ எல்லா டீமும் பார்த்துட்டோம். சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி either Delhi or Mumbai will finish 1 and 2. they will take that spots. the third spot நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். it is going to be between Gujarat and RCB. இந்த குஜராத்தோட பேட்டிங் the top 6 explosiveness பாக்குறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த 52-48 edge they will have over RCB to make it to the playoffs. So this is என்னோட இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த எட்ஜ் இல்ல பீடாக் RCB is better team than குஜராத்ன்றீங்களா?
இல்ல நான் முதல்ல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். 1-2 வந்து மும்பை டிசி, அது என்னமோ டிசி ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். தேர்டுக்கு இவங்க 2 பேரும். பட் போக போக தான் தெரியும் பீடா. ஒரு வாட்டியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் நடக்குது. இந்த சஜீவன் சர்ஜனாலாம் போன தடவை அந்த 6 அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவையும் ஒரு பெரிய பிளேயர் வர்றாங்க. அந்த சாய்கா ஷாக்கு ஒரு 5 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ பார்ப்போம் WPL இந்த வாட்டி வந்து என்ன அன்அர்த் பண்ண போகுது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்னு. ஸோ எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட் பீடா. நமக்கு வியூவர்ஸ்க்கும் அப்படிதான். WPL ஆரம்பிக்குது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்குது, முடிஞ்சகையோட IPL ஆரம்பிக்குது. எல்லா கொண்டாட்டங்களும் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லி க்ளோஸ் பண்ணிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட். தட் இஸ் ரீசன் அண்ட் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க இதை பண்ணணும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு பால் விடாம உமன்ஸ் கிரிக்கெட் பார்ப்பேன். they are to be treated equally as much as the importance being given to men. மேபி பவர்ல கொஞ்சம் கம்மியா இருக்காமே ஒழிய ஸ்கில் லெவல்ஸ்ல they are absolutely டாப் கிளாஸ். ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது they are good enough to even compete with men. அப்படிங்கும் போது we have to fight for women's cricket, we have to support women's cricket. இதுக்கே வந்து ஈவன் தோ டெய்லி ரிவ்யூ பண்ண முடியாதுன்றதுனால அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கும் இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர வருது. பட் வி வில் நாட் லெட் உமன்ஸ் கிரிக்கெட் ஃபார் அ செகண்ட் ஆப்ஷன். ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை எப்படி எல்லாம் போயிருக்கு, டேபிள் எங்க இருக்கு, நம்ம சொன்னது எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு, எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். The next is obviously going to be Group A. We spoke about which 2 teams are going to qualify. Lot of replacements வந்திருக்கு. மார்க் ஆண்டனி டீம் லேட்டரா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. டப்புன்னு ஒரு 350 சேஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது மாறுமா? That is going to be the next episode in Group A, which 2 teams will definitely qualify. Definitely qualify na, according to my opinion, Sarah's opinion. That is going to be the next episode. Until we come back and entertain you with that episode with your very own Octopus. Thanks a lot and bye-bye.